சென்னையில் தான் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் ஏவா வேலு பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இருந்தது அதில் பக்கம் 581 அவர் தமிழ் மொழிக்காக பாளையங்கோட்டை சிறையில் இருந்த காலகட்டங்களில் திருநெல்வேலியை சேர்ந்த சைவ சித்தாந்த பதிப்பகத்தார் ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தார்கள். அதுதான் தாய்க்காவியம். ரஷ்ய எழுத்தாளர் மேக்சிம் கார்கி எழுதிய அந்த தாய்க்காவியத்தை நான் படித்தேன். பெருமைத்தக்க இனிமைத்தக்க ஒரு இனிமையை நான் பெற்றேன் என்று அவர் எழுதியிருந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. சென்னையில் செஞ்சுரி புக்ஸ் அந்த பகுதிக்கு சென்று அங்கு அந்த புத்தகத்தை வாங்கி வந்தேன். அது ஒரு காரணம். இன்னொன்று, மதுரையில் தியாகராஜ பல்கலைக்கழகத்தில் தியாகராஜ கல்லூரியில் தமிழ்த்தினுடைய தலைவராக சங்கரநாராயணன் என்று ஒரு இருந்தார். அவர் அவ்வை நடராஜனுடைய உறவினர். அவ்வை நடராஜனுடைய தந்தை பேர் அவ்வை துரைசாமி என்று பெயர். அவரையும் நான் அறிவேன். அந்த சங்கரநாராயணன் என்பவர் அந்த தியாகராஜ கல்லூரியுடைய தமிழ்த்துறையுடைய தலைவராக இருந்தவர். அவர் வயது அவருக்கு 85. என்னை பார்க்க வேண்டும் என்று 2 நண்பர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார். நானே அவருடைய இல்லத்திற்கு போனேன். என்று சொன்னால் அவர் பிறந்தது திருவண்ணாமலைக்கும் பக்கத்தில் இருக்கிற கீழாத்தூர் என்பது. 85 ஒரு பெரியவர் நம்மை அழைக்கிறார் என்று நான் இல்லம் தேடி போனேன். அவர் மகன்தான் நம்முடைய தமிழக அரசிலே மெய்யகண்டத்தேவன் என்கிற ஒரு IAS அதிகாரியாக இருந்து பணியாற்றியவர். இந்த சங்கரநாராயணத்தை போன்று அவரிடத்திலே, ஐயா எங்களை வர சொன்னீர்கள் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், நான் நேரடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞரை பார்க்க எனக்கு வாய்ப்பில்லை. பல முறை நான் முயற்சித்திருக்கிறேன். ஆனால் நான் தமிழ்துறையில் இருந்து பல பேருக்கு முனைவராக டாக்டர் பெறுவதற்கு பல பேருக்கு நான் உதவியாக இருந்து பல பேருக்கு நான் டாக்டர் பெறுவதற்கு நான் உதவியாக இருந்திருக்கிறேன். நான் புறநானூறு அகநாறு பல்வேறு இலக்கியங்களை நான் படித்திருக்கிறேன். ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், என்னுடைய 85 வயதிலே என்னுடைய தமிழ் தொண்டை நான் எண்ணி பார்க்கிற பொழுது பல புலவர் பெருமக்களிடத்திலே பல பேர் நான் பழகியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆச்சரியத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால், பட்டிமன்றமாக இருந்தாலும் முதல்ல இருப்பவர் கலைஞராகத்தான் இருக்கிறார். கவியரங்கமாக இருந்தாலும் அதில் முதல்ல கலைஞராகத்தான் இருக்கிறார். திரையுலகமாக என்று சொன்னாலும் அதிலும் கலைஞராக இருக்கிறார். ஏன் அரசனுடைய ஆட்சி என்று சொன்னாலும் அதிலும் இந்தியாவில் கலைஞர்தான் இருக்கிறார். ஆக எதிலும் முதலாக இருப்பவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இது அனைவருக்கும் சாத்தியக்கூறு அல்ல. கருவிலே திரு இருந்தால்தான் அது அப்படி இருக்கும். எனவே கருவிலே திரு என்கிற இந்த தாய்மை கலைஞருக்கு இருந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலே முதன்மையாக தாயாக இருக்கிறார். இந்த செய்தியை போய் சொல்லுங்கள் என்ற இடத்திலே சொன்னார்கள். நான் அண்ணன் கலைஞரை கோபாலபுரத்திலே ஒரு நிகழ்வு பக்கத்திலே இருக்கிற பொழுது இந்த செய்தியை சொன்ன பொழுது, வானத்திலே இருக்கிற மதி எப்படி சிறப்பாக முழு நிலவாக இருக்கிற பொழுது எப்படி முகம் இருக்கிறோமோ அப்படி அண்ணன் கலைஞருடைய முகம் மறந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் முடிவெடுத்தேன், இந்த தாயை பற்றி ஒரு காவியத்தை நாம் எழுத வேண்டும் என்று. ஏறத்தாழ 11 ஆண்டு காலமாக எப்பொழுதெல்லாம் எனக்கு அரசு பணிகள் கழகப் பணிகள் இல்லாத பொழுது ஓய்வுகள் எல்லாம் கிடைத்ததோ, இரவு நேரத்தில் 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி 1 மணி வரைக்கும் இந்த தாய்க்காவியத்திற்கு பல்வேறு புத்தகங்களை படித்து அதை குறிப்பெல்லாம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு நான் அதை எழுதினேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.